ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் மிக சிறந்த ராஜயோகங்களும் யோகங்களும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதம் துவங்கி 2வது நாள் ஆகஸ்ட் 2ஆம் தேதியே வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதியான அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடமான யோகஸ்தானத்தில் போய் அமர போகிறாரு. ஸோ அந்த 5ஆம் இடமான யோகஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசி இல்லையா, அந்த கன்னி ராசியில் சுக்கிரன் போய் அமர்றது, ராசிநாதன் அமர்றது வந்து கன்னி ராசியில் தான் சுக்கிரன் வந்து பலம் இழக்கிறாரு. அவர் உச்சம் பெற வீடு வந்து மீன ராசி. மீனராசிக்கு நேர் எதிர் வீடு கன்னி ராசி. கன்னி ராசியில் சுக்கிரன் வரும்போது பலம் குறையிறது அர்த்தம், அதாவது நீசமடைகிறாருன்னு அர்த்தம். ஸோ அப்போ ராசிநாதனை நீசமடையும் போது எப்படி யோகம் கிடைக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? அந்த நீசமடையக்கூடிய அந்த ஸ்தானம் தான் யோக ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட விதிப்படி கன்னியில் சுக்கிரன் இருந்தால் நீசம். ஆனால் இங்கே நீசம் ஆகுறா அப்படின்னா கிடையாது. விலக்குப்படி நீச பங்கம் அடைகிறார். அதாவது கெட்டு போனது கெட்டு போய் அவர் பலம் பெறுறதா அர்த்தமாயிடுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜோதிட விதி இருக்குது. அதாவது வீடு கொடுத்தவன், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவன், அது நீச கிரகத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்ச கிரகத்தோடு சேர்ந்தாலோ உச்ச ஸ்தானத்துக்கு போனாலோ அந்த கிரகம் நீசம் அடையலைன்னு அர்த்தம். அந்த வகையில் உங்கள் ராசிநாதனுக்கு வீடு கொடுத்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான உங்கள் யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசியில் உச்சம் பெற்று நிற்கக்கூடிய குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ அந்த நிலை இருக்கும்போது நிச்சயமாக இங்கே வந்து நீசம்ன்ற அந்த விஷயம் அடிபட்டு நீச பங்கம் ஆகிட்டு நீசபங்க ராஜயோகத்தையே சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. உங்கள் ராசிநாதன் யோகஸ்தானத்துக்கு போய் அங்கே நீசபங்க ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா நீங்கள் எல்லா வேலையும் யோகமான ஆட்கள் தான் அர்த்தம். பொதுவாக யோகஸ்தானத்துக்கு போகிறதே நல்ல விஷயம். இங்கே நீசபங்க ராஜயோகம் செயல்படக்கூடிய காலமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப எதை பற்றியுமே கவலைப்படாமல், என்ன நடந்தாலும் பக்கத்துலேயே வெடிகுண்டை போட்டால் நான் இதை பற்றி கண்டுக்க மாட்டேன், நான் நிம்மதியாக இருப்பேன், எப்போயுமே இருக்கக்கூடிய இயல்பு உங்களுடையது. அது இன்னும் மேம்பட போகுது. எவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் எனக்கு மனசில் சரின்னு பட்டதை நான் திருத்தமாக செய்வேன். அதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது, நான் செஞ்சுட்டே இருப்பேன், நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்றதுல குறிக்கோளோட இருப்பீங்க. அந்த குறிக்கோளுக்கு நிச்சயமாக நிறைவேறும். கூடுதலாக நீங்கள் வந்து உங்களோட சந்தோஷமாக நினைக்கிறது, உங்களை சார்ந்தவங்களோட சந்தோஷம் தான் பெருசாக உங்களோட சந்தோஷமாக நினச்சிட்ருக்கீங்க. நீங்கள் உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழணும், உங்களுடைய விருப்பங்களையும் நீங்கள் வந்து அடைகிறதுக்கான, உங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்காக இந்த செல்ஃப் லவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்காக ஓடிட்டு நீங்கள் கடைசியில் நீங்கள் நிச்சயமாக என்றைக்குமே அதை நினைக்க மாட்டீங்க. ஹாப்பியாக தானே இருந்தேன் நம்ம அப்படி தான் நினைப்பீங்க இல்லையா? ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் மாதிரி மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிற மனிதர்களை பார்த்ததே கிடையாதுங்க. எவ்வளோதான் காயப்படுத்தினாலும் அந்த காயப்படுத்தினவருக்கே திரும்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நீங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்குன்னு மனசுக்கு பிடிச்ச பல விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் செஞ்சு நீங்கள் மனசு பிடிச்ச மாதிரி வாழ வேண்டிய காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஏன்னா என்னோடய ராசி நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, உண்மையிலேயே உலகம் முழுக்க அப்படி தான் இருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. உலகியல் கிரக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய அமைப்பில் தான் இருக்குது. நம்மளை சுற்றி பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்க, உங்களோட நேரம் நல்லா இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் லாபஸ்தானத்தில் இருந்துகிட்ருக்காரு இல்லையா? ஸோ அந்த மீன ராசின்றது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். லாபஸ்தானம்ன்றது 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல பலன் தான். இயற்கை அசுப கிரகம் வந்து 11ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல யோக பலன்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் உங்களோட தொழில் ஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடிய, பாக்கியஸ்தானத்து அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அவரும் நல்ல பலனை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து உங்களுடைய ராசிநாதனுக்கு பார்வை கொடுக்குறாரு. சனியோட சமசப்தம பார்வையில் உங்களுடைய ராசிநாதன், சனி சுக்கிரன் இணைவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஹாப்பினஸை கொடுக்கும்.
அதாவது இந்த இந்த மாதம் சும்மாவே இருக்க முடியாது. உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு உங்க நண்பர்கள் உங்கள பிஸியா வச்சுப்பாங்க. உங்களுக்கு நேரம் போறதே தெரியாத அளவுக்கு காலைல விடிஞ்சா அடுத்த நாள் காலைல வந்துரும். அந்த மாரி ரொம்ப ஃபாஸ்ட்டா செகண்ட் போடுற நேரத்தில உங்களுக்கு நேரங்கள் ஓடப்போகுது. அதே நேரத்தில கோட்ட விட்டுறாதீங்க சம்பாத்தியத்த. ஏன்னா நம்ம ஜாலியா இருக்கோம், ஹேப்பியா இருக்கோம் எல்லாம் ஓகே தான். எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த நாள்ல நம்ம என்ன சம்பாதிச்சோம், நமக்குன்னு என்ன சம்பாதிச்சோன்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதிலயும் கொஞ்சம் கவனம் வைங்க. வாழ்க்கை சிறப்பாவே இருக்கும். கூடுதல் சிறப்புகளையும் நான் சொல்லிடுறேன். இன்னும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, உங்க ராசிக்கு தன, குடும்ப, வாக்கு ஸ்தானத்துக்கு செவ்வாய் போய் அமரப்போறார். மாத துவக்கத்திலே அவரும் அமர்ந்துறாரு. ஸோ உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. விளையாட்டுத்தனமா பேசினா கூட தப்பாயிரும். அதனால ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன், ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன். அது சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன பண்றது? அப்படிலாம் கேட்குற அளவுக்கு வச்சுக்கிறாதீங்க. யாருக்கும் உங்களோட சக்திக்கு மீறியான கமிட்மெண்ட்ஸ குடுக்காதீங்க. குறிப்பா இந்த கடன் விஷயத்துல நான் இருக்கேன்ல பண்ணி தரேன், நான் இருக்கேன் வாங்கி தரேன், இந்த மாதிரிலாம் சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாய்ங்க, புண்ணாக்கிறாய்ங்க, கஷ்டப்பட்டுக்கிறாய்ங்க. கூடுதலா சூரியன், குரு, புதன் இவங்களோட சேர்க்கை 3ஆம் இடத்துல இருக்கு. அதுவும் ரொம்ப சிறப்பு தான். மாதம் பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, சூரியன் சிம்மத்துக்கு வந்துருவாரு. புதனும் சிம்மத்துக்கு வந்துருவாரு. ஸோ இந்த புதன், சூரியன் சிம்மத்துக்கு அங்க கேதுவோட சேர்ந்து மக நட்சத்திரத்தில் அமரக்கூடிய காலம். அதற்கு எதிர்நிலையில ராகு, ராகுவுக்கு திரிகோணத்தில செவ்வாய். இந்த குறிப்பிட்ட காலம் பொதுவாவே ஒரு போராட்ட காலம் தான். உங்க ராசிக்கு மட்டும் சொல்லல. கிரக சூழல்களின் அடிப்படையில, கோச்சார அடிப்படையில உலகியல் ரீதியான நிறைய சங்கடங்களும், பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. இந்த நேரத்தில உங்களோட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், வேலையில இருக்கலாம். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. ரொம்ப எந்த முடிவுகளும் எடுக்காதீங்க. அதாவது வேலைய விடுறதோ, இன்னொரு வேலைக்கு மாறி போயிடலாம். இல்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அப்படின்ற மாதிரியான ரிஸ்க்லாம் நீங்க இன்னும் ஒரு 2 மாசத்துக்கு யோசிக்க வேண்டாம். அதான் உங்களுக்கு நான் சொல்ல ஒரு சின்ன அட்வைஸ். இதையும் எடுத்துக்கங்க. மத்தபடி ரொம்ப நல்லாவே இருக்கு. தைரியமா, நிம்மதியா, சந்தோஷம். பொதுவா இந்த கோச்சார பலன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ராசிக்கானது. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க சொல்றீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவாயிருவோன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க. எதுவும் அந்த மாதிரி தெரியல சார். வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ இதில என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நானுமே பல இடங்கள்ல பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்க பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? இது ராசி அப்படியே ராசியை தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில் அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ என் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசியை நம்ம முடிவு பண்ணுறோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ, அங்கே என்ன நட்சத்திரத்தில் பயணிச்சிட்டு இருக்கிறாரோ, அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில் உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டா இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் விஷயம். அதுதான் உங்கள் மனசை நீங்கள் நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா? மதின்றது சந்திரன், விதின்றது உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன், யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா,
ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரக அமைப்புகளை பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன? நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஒரு சொன்னால் அதை சொல்ல காப்பாற்றணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். என்ன விஷயம் வாக்கு கொடுத்தாலும் அந்த வாக்கை காப்பாற்றாமல் தூக்கம் வராது உங்களுக்கு. கொடுத்த வாக்கை தவறக்கூடாது அப்படின்னு அதிகமாக சொல்லக்கூடிய ராசியானா கிட்டத்தட்ட ஒரு 4 ராசியில் நம்மளோட ரிஷபராசியும் ஒன்று. ஸோ இப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 வருட காலமாக நிறைய பிரச்சனை, நிறையா போராட்டங்கள், சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனையை சந்தித்த நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து விடுதலையாக போகிறீங்க. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்றாமருந்து வக்ர பார்வையுடன் உங்களை பார்க்குறாரு. ஸோ இங்கே குரு பார்வை சனி பகவானுக்கு இருக்கிறனால உங்களை விட்டு போன அத்தனை விதமான நபர்களும் ஏண்டா விட்டுட்டு போனோன்னு அவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கான ஒரு உயர்ந்த நிலையை, உங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு நிலையை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகம் ஏற்படுது. ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிற போகிறீங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா இவ்வளோ நாட்கள் என்னென்னா யோசிக்கிங்க, இப்படி தான் வாழணும், இதே மாதிரி வாழணும்னு யோசிக்கிறீங்க, ஆனால் அதை செயல்படுத்துகிற கிடையாது. மற்றவங்களுக்காக, கூட உள்ள உறவுகளுக்காக என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டீங்க. ஸோ மனதளவில் ரொம்ப டிப்ரெஷன். ஸோ இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மனதளவில் உள்ள டிப்ரெஷன் காணாமல் போகுது. அதேபோல் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். யார் யாரெல்லாம் ரிஷபராசியில் காதல் பண்ணுறீங்களோ, அதுவும் 2K கிட்ஸ், நம்மளுடைய 90 கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய 2 கிட்ஸுமே யார் யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ உங்களுடைய உன்னதமான காதல் என்ன பண்ணும், நிறைவேறிடும். உங்களுடைய பேரண்ட்ஸுடைய அனுமதியுடன் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே காதல் நிறைவேறி அது திருமண பந்தத்துக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் கொடுக்குது. ஸோ அதை விட்டுட்டு சில ரிஷபராசி என்பவர்களுக்கு டார்ச்சர் பண்ணக்கூடிய காதல்னு இருக்கும். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் உங்களை படுத்தி எடுத்துட்டு கடைசியாக சாரி நான் உங்களை அன்பு வச்சுக்கனால தான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு போலியான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை காயப்படுத்தின உங்களை காதலிக்கின்ற காதலனாக இருக்கட்டும் அல்லது காதலியாக இருக்கட்டும். ஸோ அவங்க இந்த வட்டம் அவங்க தவற என்ன பண்ண போகிறாங்க,
சரி செய்து கொண்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுட்டு தன்னை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அப்படியும் மாற்றிக்கிற மாட்டேன், நான் இப்படித்தான், நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு திமிரா இருந்து உங்களை காயப்படுத்த நினச்சா அந்த வேலை இந்த வட்டம் ஆகாது, தட்டி தூக்கிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடிய எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக காணாம போயிடுவாங்க. ஸோ அப்போ உங்களை காயப்படுத்த, உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை ஏமாத்தின உறவு உங்களை விட்டு கடந்து போகக்கூடிய நேரம் இந்த நேரம். சரியா? நீங்கள் அதனால் வருத்தப்படக்கூடாது. ஏன்னா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ விட்டு கொடுத்து வாழ்ந்தவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. ஸோ என்ன தான் விட்டு கொடுத்தாலும் நான் உன்னை வச்சு செய்வேங்கிறது தான் உங்களுடைய கூட்டாளிகளுடைய வேலை. ஸோ அப்படிப்பட்ட கூட்டாளிகள் வெளியே போயிடுவாங்க. உண்மையான உறவு உங்களை தேடி வரும். அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை ஒரு பிரகாசமாக இருக்கும். மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக உண்டு. அதுபோல் உங்கள் மேலே சுமத்தின வீண் பழிகள் எல்லாமே காணாமல் போயிடும். நீங்கள் தான் தப்பு பண்ணீங்க, நீங்கள் மட்டும்தான் தப்பு பண்ணீங்க அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்கி உங்களை லாக் பண்ணியிருந்த ஒரு பின்பம் உங்களை விட்டு கடந்து போகுது. மேலும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உறுதியாக வேலையில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க போது, உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு ரிஷபராசி என்பவர்களில் இந்த 2026 ஆகஸ்ட் மாதத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. கடன் சுமையிலிருந்து மீண்டு வர போகிறீங்க. போட்டியில் எந்த போட்டியாக இருந்தாலும், விளையாட்டு போட்டி மற்றும் ஸ்கூலில் எக்ஸாம் போட்டி, எல்லா போட்டியிலும் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் கொடுக்குது. அதுபோல் ரிஷபராசி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தங்க நகைகள் வாங்குவீங்க. தங்க மோதிரம், தங்க செயின், தங்க கம்மல், தங்க வளையல் அப்படின்னு எது பிடிச்சிருக்கோ அது வாங்குவீங்க. இது சில ரிஷபராசி என்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே அடகு வச்சுருப்பீங்களா, தங்க நகை கொண்டு போய் அடமானம் வச்சுருப்பீங்களா, அந்த நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்பு இந்த கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது. ஏற்றுமதி அண்ட் இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சிறப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய ரிஷபராசியில் உள்ள அன்பு நேர்கள் என்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, உங்களுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கும். ஏன்னா நீ உங்களை பற்றி கவலைப்படுறது கிடையாது. சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, என்ன சாப்பிட்டாலும் பரவாயில்லன்னு அசால்ட்டாக இருக்கீங்க. ஸோ கரெக்டான டயத்தில் சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஸோ ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா சாப்பாடு விஷயங்கள் ரொம்ப கவனமாக இல்லைன்னா ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை வந்துடும். ஓகேவா? ஸோ இதை கடைப்பிடிங்க. அதே போல் ரிஷபராசி அன்பர்களில் 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கடுத்து ரோஹிணி நட்சத்திரம், அடுத்தது மிருகசீரிஷ நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரக்காரர்களில் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய ஊர், இந்த 3ஐயும் அனுப்புங்க. உங்களுக்கான நட்சத்திர ரீதியான வழிபாடு என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். ஸோ நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு, இன்ஸ்டாகிராமில் உங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கான பதில் தெளிவாக கொடுக்கப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக நான் சொன்னதை கேட்டு என்னுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு எனது மனதார நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்த அத்தனை விஷயங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்பாடில் 20-30% இது கட்டாயமாக என்ன பண்ணும், உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். நான் எப்போ முன்னேறுவேன், ஸோ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையாகவே இருக்கே, இது எப்போ முடியும், என்னுடைய கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரே, என்னோடய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்களே, ஸோ என்னை பார்ட்னர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்களே, ஸோ நான் அவங்களுக்காக எவ்வளவோ டைம் ஒதுக்குறேனே, ஸோ எனக்கான ஒரு விடை எப்போ கிடைக்கும், எனக்கான அங்கீகாரம் எப்போ கிடைக்கும், என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ வெளியே வருவேன், எனக்கான வேலை எப்போது, என்னுடைய ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எப்போ சரியாகும்,
திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள், இன்னும் பல 100 கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம். ஆனால் அந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த வீடியோ மூலமாகவே எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு 20-30% தான் உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச். இதை தாண்டி நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டில் பிறந்தீங்க, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்முடைய திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுடைய லக்னம், உங்களுடைய லக்னாதிபதி எப்படி இருக்கார், மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தற்போது நடக்கும் தசாநாதன் யார், புத்திநாதன் யார், இந்த புத்திநாதன் கிரக அமைப்பு யார் கூட இணைஞ்சிருக்காரு, 6-8 12 கிரகங்கள் இருக்கா, அப்படிலாம் ஃபுல் செக்கப் பண்ணணும். அப்படி ஃபுல்லாக செக் பண்ணிட்டோம்னா உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பலன் நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? சரி சார், நீங்கள் வீடியோ சொன்னதே எனக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், உங்களுக்கான ஒரு எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு துல்லியமாக பலன் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. ரிஷபராசி என்பர்கள் ரொம்ப ஒரு விஷயத்துல அதிகப்படியான ஒரு கவனம், எல்லா விஷயத்திலயும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போதும் அதிகப்படியான ஒரு கவனத்தோடையும் ஒரு எச்சரிக்கையோடையும் வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பவர்கள். ஒரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த திருமணத்துல இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அடுத்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து பொண்ணு எடுக்கணும், அடுத்து பாத்தீங்கன்னா வேலை ரீதியாக, இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் மிகவும் எச்சரிக்கையோட வாழ்பவர்கள் நம்ம ரிஷபராசி என்பவர்கள். என்ன எச்சரிக்கையா இருந்து என்ன பிரயோஜனம் மேடம், என்னுடைய வாழ்க்கை முழுமையாக அழிந்து போகக்கூடிய ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு நிறைய ரிஷபராசி என்பவர்கள் புலம்புறாங்க. ஏன்னா கால் எடுத்தோம், ரிஷபராசி என்பவர்களினுடைய காலை எடுத்தோம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அவர்கள் முதல்ல புலம்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் மல்க தான் அவங்களுடைய பேச்சே வரும். ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் உச்சமாகிறதுனால ரொம்ப சென்டிமெண்டலா சில விஷயங்களை எடுத்துக்கக்கூடிய ஒரு நபர்களும் இந்த ரிஷபராசி என்பவர்கள் தான். இவர்களினுடைய விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திற்கு வர்றாரு. இதனால குடும்பத்தை வெளிநாட்டுக்கு ஷிஃப்ட் பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப நபர்கள்னால சில செலவுகள் வர்றது, இது எல்லாமே இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். குழந்தைகளினுடைய படிப்பிற்காக, மேற்படிப்பிற்காக சில கடன்களை வாங்கக்கூடிய ஒரு அத்தியாவசிய கடன் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம், குழந்தை ஸ்தானத்துல, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். உங்களுடைய ராசி அதிபதியே நீச்சமாக இருக்கிறதுனால சில விஷயங்களை பிரயத்தனம் எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். இதனால உங்களுக்கு வாழ்க்கையில என்ன விதமான ஒரு கஷ்டங்கள் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுமே அந்த விஷயத்த நீங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக, ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி 3ஆம் இடத்திற்கு வர்றாருன்னா, அதான் சொல்லிட்டேன், குடும்பஸ்தானத்துல விரயஸ்தானாதிபதி வரும்போது வெளிநாட்டிற்கு அந்த குடும்பத்தை அழைத்து செல்வதற்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய ஃபேமிலி லைஃப் அப்படியே டோட்டலா நீங்க சேஞ்ச் பண்ணுவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் பிரிந்து குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு நேரமும் கூட இந்த ஆகஸ்ட் மாதம். அதனால அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இதுல எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் வரைக்கும் ஒரு குழப்பம், ஒரு 8 மாத காலமாக என்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சிருக்கேன், அவங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னால அந்த பொருளாதார ரீதியாக சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். அது எல்லாமே முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஒரு 2 மாதங்கள். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமாகவே சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால ஒரு பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்துல நீங்க குடும்பத்தை சேஞ்ச் பண்ணிட்டீங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நெருக்கடிகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமும் கூட. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு நிறைய வேலை மாற்றங்கள் அப்படின்றது இருக்கும்.
எடுத்துக்கணும். ஏன்னா வேலை மாற்றம் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க தேவையான அளவுக்கு உங்களுக்கு சம்பளம், வருமானம் இல்லாததுனால இந்த வேலை மாற்றத்தை முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருடம் ஆயாச்சு. எனக்கு சில விஷயங்கள்ல எனக்கு ஒரு நல்ல ஒரு உயர்ந்த வருமானங்கள், பதவிகள் இதெல்லாம் கிடைக்கல. அந்த அலுவலகத்துல உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காத போது அதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த ரிஷபராசி என்பர்கள் வெளியேறக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இந்த ராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறதுனால ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்க போது. புதிதான சொத்து பாக்கியம் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல இந்த மாதத்துல பாசிட்டிவாக சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் எனக்கு எந்த இடத்துலயுமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வரல, எனக்கு ஒரு பதவி உயர்வு வரல, அரசாங்க உத்தியோகத்துல மிகுந்த நெருக்கடிகள் இருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதத்துல அதற்குண்டான ஒரு அமைப்புகள் அப்படின்றது கூடி வருவதற்குண்டான ஒரு நேரம். தொழில் செய்யறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பாங்க. அதிலும் விவசாயம் சார்ந்த தொழில இருக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு மகசூலை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம். நிறைய கொள்முதல் விலைகள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றதுனால அந்த நிலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு வருமானம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண பாக்கியங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய மிருகசீரிட நட்சத்திரத்திற்கு அதிபதியே செவ்வாய். அந்த செவ்வாய் ஆகப்பட்டவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் அமையறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. நிறைய பேர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசி என்பர்கள் திருமண வரன்கள் எல்லாம் கடந்த காலத்துல ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க, எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல். ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பயம், அதே சமயம் தன்னுடைய குணத்தினால இவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தினால வரக்கூடிய நபர் நம்ம மேல ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயங்களை செஞ்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரியாக அதுக்கு பயந்தே அந்த திருமண வாழ்க்கையை ஒத்தி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது கைகூடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது. குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் சின்னதாக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திருமணமாகி ஒரு 8 மாதங்கள் ஆச்சு அப்படின்றவங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து அதற்குண்டான மருத்துவ ஆலோசனையை பெறுறது நல்லது. அடுத்த தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நான் முதல்லயே இந்த பதிவுல சொன்ன மாதிரி அதிகப்படியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள். பெண்கள் இந்த இடத்துல நீங்க அதற்குண்டான தைராய்டு சம்பந்தப்பட்ட சில மருத்துவ ஆலோசனையை பெறது நல்லது. எதுக்கும் ஒரு செக்அப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெருமளவு அதுக்குண்டான சில விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இது தவிர உங்களுடைய இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய ஜாதக ரீதியான திசாபுத்தி ரீதியான பலன்கள் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா குரு தசை, சனி தசை இந்த மாதிரியான திசாபுத்திகள் இருக்கும். அந்த திசாபுத்தியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா பெரிய அதிகாரியா இருக்கிறேன், எனக்கு உண்டான சில நிவாரணங்கள் சலுகைகள் எனக்கு என்னுடைய ஆபீஸ்ல கிடைக்கணும், அது எல்லாமே கிடைக்குமா? ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது சில சலுகைகளை கொடுத்து வேலை பளு அப்படின்றது அதிகமாக்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது. அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.